தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோன்னு பாரதியார் சொன்ன வார்த்தைகளை நம்ம பல தடவை சொல்லியிருப்போம். ஆனா யாராவது நம்ம கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா அவங்க கையில பணத்தை கொடுக்காம நம்ம கையில இருக்கிற சாப்பாடை கொடுத்தோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிட வச்சோ அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பாக்குற ஃபீல் இருக்கே, உண்மையிலேயே வேற லெவலுங்க, வேற லெவல். இந்த உலகத்துல கொடுமையானது வறுமைன்னு பணக்காரன் கூட பசியில இருந்தா அது உண்மைன்னு புரிஞ்சுப்பான். வறுமையோட மொத்த உருவம் பசி, கொடுமையோட உச்சமும் அதுதான். உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் இல்லாம அன்றாட வாழ்க்கைய கடக்க போராடும் வறுமை கோட்டுக்கு. நம்மளை படைச்சது சாமின்னு சொல்றாங்க, ஆனா நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்ற காலத்துல அவங்கள பொக்கிஷமா பாத்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கம் வல்ல, உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு, உறங்கினாலும் எழுப்பி விட்டு பின்பந்தம் தாங்கொடுப்பாரு, தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல, அவர் உழைச்சு உழைச்சு காய்ச்சதில, உள்ளங்கையில் ரேகையில் அப்பாகைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும். ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு, உள்ளத்திலே ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ள பேதமில்லே, பார்ப்பதிலே ஏன் விரிவு, பொன்னும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை, மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. என்ன கொண்டு போக போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், எதை கட்டி ஆட போறோம் யாருக்கும் தெரியாது. சொத்து சுகம் கூட வருமா, சொந்தமிக்கு நீ தனி மரமா, நிற்கும் வர உனக்கு அது புரியாது. என்ன கொண்டு போக போறோம், எல்லாம் ஒரு நாள் சாக போறோம். சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா, மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே, கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா, வீழ்ந்தாலும் வள்ளல் கரம் வீழாது தானே.